ராஜபக்ச குடும்பத்தின் சொத்துக்கள் தொடர்பில் இன்றும் அரசியல் மேடைகளில் கருத்துக்கள் வெளியிடப்பட்டன. பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் சொய்சா நேற்று தெரிவித்த கருத்துக்கு நிதியமைச்சர் இன்று பதிலளித்தார். மீன்பேச்சை விட்டுவிட்டு மஹிந்த ராஜபக்ச அல்லது மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தின் எவரேனும் ஒருவரது வங்கிக் கணக்கில் உள்ள 1.8 மில்லியன் அமெரிக்க டாலரை கொண்டு வந்து காண்பிக்குமாறு நாம் கூறுகின்றோம். நாம் கூட்டு எதிர்க்கட்சியை கலைத்துவிட தயார். நாம் ஏற்கனவே காண்பித்துள்ளோம். ஒழுக்கத்துடன் செயற்படுகின்றதே பிரச்சனையாக உள்ளது. நாயின் வேலையை கழுதை செய்வதில்லை என ஒரு கதை உள்ளது அல்லவா? போலீசாரின் வேலையை நாம் அவர்களிடம் ஒப்படைத்துள்ளோம். நீதிமன்றத்தின் வேலையை நீதிமன்றத்திடம் ஒப்படைத்துள்ளோம். நாம் துரிதமாக நடவடிக்கை எடுக்காமல் எமது பலவீனம் என கருத வேண்டாம். இவ்வாறு சவால் விடுப்பீர்களானால் நாம் மஹிந்த ராஜபக்ச அவரது மனைவி மற்றும் நாமலாகிய அனைவருக்கும் எதிராக உள்ளவற்றை காண்பிக்க நாம் தயார். இந்த குழந்தைகள் நாட்டிலிருந்து அனைத்து பணத்தையும் சட்டைப்பையினுள் போட்டுவிட்டு தற்போது பணம் எங்கே என நம்மிடம் கேட்கின்றனர். நமது அமைச்சின் 220 ஆவண கோவைகளை காணவில்லை. நாம் மாத்திரமல்ல, சர்வதேச நாணய நிதியமும் இன்று அதிர்ச்சி அடைந்துள்ளது. மண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தில் நடைபெறுகின்ற கண்காட்சியை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார்.